ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தற்போது சினிமா துறையில் ஒரு ஹாட் டாப்பிக்கானது வெளியாயிருக்கு. அது என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய மனைவி கிட்டேருந்து விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. அதனுடைய கேஸ் சமீப காலமாக நடந்துட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு நெருக்கமான தோழியோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலா வருவார். அந்த தோழி வேறு யாரும் கிடையாது, பாடகி கெனிஷா தான். ஸோ கெனிஷாவும் ஜெயம் ரவி அவர்களும் நல்ல நண்பர்கள் என்று சொல்லி எல்லா இடங்களுக்கும் ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பாடகி கெனிஷா அவர்கள் திடீரென அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார். அதில் என்ன போட்டிருந்தாருன்னா, நான் இனி இங்கே வாழ போகிறதில்ல, நான் சென்னையை விட்டு கிளம்ப போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போதும், அவமானங்கள் போதும். இனி என்னால் எந்த அவமானமும் பட முடியாது. இனி யாருமே என்னை சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க. இந்த மாதிரிலாம் ஒரு இதை பதிவு போட்டுட்டு அவர் போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இது அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்திலேயே ஜெயம் ரவி அவர்கள் மீடியாவை வரவழைச்சு நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இனி நான் நடிக்க மாட்டேன், இனி என்னுடைய ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகிற வரையும் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன், என்னுடைய லைஃப்பை ஃபாயில் பண்ணதே இவங்க தான், அந்த மாதிரி கொந்தளித்து பேசியிருந்தார். அதை பற்றிய தகவல்கள் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு நிலையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு விஷயந்தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் மேலும் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி, ஆர்த்திக்காக இவர் காலில் விழுந்தேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படி இருந்தும் ஒன்றுமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவி அவர்கள் உருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன இந்த விஷயம் திரையுலகில் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்குது. ஸோ அப்படி என்ன சொன்னார் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. நடிகர் ரவிமோகனின் குடும்ப வாழ்க்கை தொடர்பான சர்ச்சை கடந்த சில மாதங்களாகவே சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய போசு பொருளாக இருந்து வருது. அதாவது பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை பொருளாக இருந்து வருகிறது. மனைவி ஆர்த்தி ரவியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பாடகி கெனிஷாவோடு அவருடைய நட்பு தொடர்பு இந்த விவாகரத்தை இன்னும் பெரிதாக்கியது. இதுவரை பெரும்பாலும் அமைதியாக இருந்த ரவிமோகன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து தனது மனதில் இருந்த வேதனைகளை வெளிப்படையாக பகிர்ந்து வருகிறார். அந்த பேட்டியில் அவர் கூறிய தாள்கள் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பேட்டியின் போது மிகவும் எமோஷனலான ரவிமோகன் தனது திருமண வாழ்க்கையை காப்பாற்ற எவ்வளவு தாழ்ந்து சென்றேன் என்பதை யாருக்கும் தெரியாது என்று கூறினார். என்னுடைய முன்னாள் மனைவியின் குடும்பத்தின் மரியாதையை காக்க வேண்டும் என்று நினைத்து நான் ஒரு மனிதரின் காலெல்லாம் கூட விழுந்தேன். அந்த வீட்டில் ஏற்கனவே 5 விவாகரத்துக்கள் நடந்திருக்கிறது. இனிமேலும் இன்னொரு விவாகரத்து நடந்துவிடக்கூடாது என்று நினைத்து தான் நான் அந்த அளவுக்கு இறங்கி போனேன் என்று கண்ணீரோடு கூறினார். இதற்கிடையில் அவர் திடீரென ஒரு நிமிடம் என்று கூறிவிட்டு அங்கிருந்த ஒருவரை மேடைக்கு அழைத்து வந்தார். இதனால் செய்தியாளர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் உடனடியாக குழப்பம் ஏற்பட்டது. அந்த நபர் யார்? ஆர்த்தி ரவியின் உறவினரா, முன்னாள் காதலரா, குடும்ப நண்பரா என்ற கேள்விகள் எழுந்தன. ஆனால் அதற்கு தெளிவான விளக்கம் அளிக்காமல், நான் எப்படி அந்த குடும்பத்தில் கஷ்டப்பட்டோன்னு அதே போல் கஷ்டங்களை அனுபவித்தவர் இவரோ, ஆனால் அவர் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்து விட்டார், நான் மட்டும் மாட்டிக்கொண்டேன், என் முன்னாளுக்காக இவருடைய காலில் கூட நான் விழுந்தேன் என்று கூறினார். அது இப்போ பயங்கர ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அப்போது அந்த நபரும் ரவிமோகன் கூறியவற்றை மறுக்காமல் அவர் சொல்வது உண்மை என்பது போல் தலையசைத்து கொண்டிருந்தது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது சமூக வலைத்தளங்களில் பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. தொடர்ந்து தனது மனவேதனையை வெளிப்படுத்திய ரவிமோகன், நான் ஒரு செலிபிரிட்டி என்பதற்காக எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது என்று எல்லோரும் நினைக்கிறீர்கள். நானும் ஒரு சாதாரண மனிதன்தான், எனக்கும் வலி இருக்கும், எனக்கும் உணர்வுகள் இருக்குது. சினிமாவில் நடிக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் எப்போதும் நடிக்க முடியாது. இதுவரை அமைதியாக இருந்துதான் என்னுடைய மிகப்பெரிய தவறு.
அதனால தான் எல்லோரும் என்னை வைத்து கேம் விளையாடுறாங்க என்று அவர் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் தனது தொழில் வாழ்க்கை குறித்தும் பேசினார். எனக்கு விவாகரத்து கிடைக்கும் வரை இனிமே சினிமாவில் நடிக்கப் போவதில்லை. இந்த மனநிலையோடு என்னால் முழுமையாக வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. சிலர் திட்டமிட்டு என்னுடைய வாழ்க்கையை சிதைக்க முயற்சி செய்கிறார்கள் என்று மன வருத்தத்தோடு கூறியிருக்கிறார். கெனிசா தொடர்பாக எழுந்த சர்ச்சைக்கும் அவர் நேரடியாக பதிலளித்தார். என்னை சரியாக புரிந்து கொண்டவர் அவர். நான் ஏன் அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியே வர நினைத்தேன் என்பதை புரிந்து கொண்டு மனிதநேயத்தோடு என்னிடம் நடந்து கொண்டார். ஆனால் அந்த உறவையே கேவலமாக பேசி அவரை சென்னை விட்டு வெளியேற செய்து விட்டார்கள். சாதுவாக இருந்தால் என்னை தொடர்ந்து சீண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று ஆதங்கத்தோடு கூறினார். தனது மீது எழுந்த குற்றச்சாட்டுக்கள் குறித்து அவர் எமோஷனலாக பேசினார். எனக்கு 45 வயதாகிறது. நான் 2 குழந்தைகளுக்கு அப்பா. இந்த வயதில் ஒரு பெண்ணின் அழகை பார்த்து பின்னால் போகும் மனிதனா நான்? அப்படி இருந்தால் சினிமாவில் அழகான நடிகைகளோடு தினமுமே வேலை செய்கிறேன். அப்போதெல்லாம் போகாதவன் இப்போது போவனா என்று கேள்வி எழுப்பினார். இதையடுத்து தனது குழந்தைகள் குறித்து பேசும்போது ரவிமோகன் முற்றிலும் உடைந்து போனார். என்னுடைய பசங்களை கூட பார்க்க முடியவில்லை, ஃபோனில் பேசக்கூட விடுவதில்லை. ஸ்கூலுக்கு போய் பார்க்க முயற்சித்தாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து இருக்கிறாங்க. என் உலகமே என் பசங்க தான். என் சின்ன பையனோடு தினமும் விளையாடுவேன். என் 2 குழந்தைகளுக்காக 50 லட்சம் ரூபாய் கட்டணம் கட்டி படிக்க வைக்கிறேன். இதையெல்லாம் பாசம் இல்லாமல் செய்வனா என்று கண்ணீரோடு பேசினார். அதேபோல் மிகவும் ஆச்சரியமூட்ட தகவல்களாக குழந்தைகளை பார்க்க முடியாத வேதனையில் தற்கொலை முயற்சிக்கும் அளவுக்கு மன அழுத்தத்தில் சென்றதாகவும் அவர் கூறிய தகவல்கள் பரவி இப்போ வந்துட்டுருக்கு. தனது கையில் வெட்டி கொண்டு உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற அளவுக்கு மனவேதனை இருந்ததாக அவர் கூறியிருப்பது மேலும் ரசிகர்களிடையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. என் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை இப்போது சொல்ல காரணம் எனக்கு வேறு வழி இல்லை. நான் எவ்வளவு தாங்க முடியும்? எல்லாருமே என்னை வலிமையானவன் என்று நினைக்கிறீங்க, ஆனால் நானும் உடைந்து போகக்கூடிய மனிதன்தான் என்று கண்கலங்கியபடி ரவிமோகன் கூறிய இந்த பேட்டி தற்போது சமூக வலைத்தளங்களில் புயலாக கிளப்பி வருது. அதில் அந்த மனிதன் யார் என்பது இதுவரைக்கும் தெரியல. ஆனால் அவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ரிலேட்டிவாக தான் இருக்கும். அவங்களும் தலையாட்டியது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரவிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஆதரவு பெருகிட்டு இருக்கு. அதாவது ஜெயம் ரவிக்கு இவ்வளோ உருக்கமாக அவர் வீடியோ வெளியிட்டதுனால ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதாவது வேறொரு அப்டேட்டான நியூஸோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.